கார்த்திகை தீபம் சீரியலோட அதிரடியான ப்ரோமோ வெளியாகிருக்கு. இந்த ஒரு ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக் தீபா கல்யாண நாள் அன்னைக்கு அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இந்த முதல் திருமண நாளை நல்லபடியாக நடத்தணும், நல்ல கிராண்டாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜோசியரை கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போதைக்கு எந்த சுபகாரியமும் வீட்டில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பாம்பு வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜோசியரை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. ஆனாலும் நம்ம அபிராமி அவர் சொன்னதெல்லாம் கேட்காம தீபாவுடைய சந்தோஷம்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அபிராமி முடிவு செய்கிறாங்க. ஸோ அப்போது தீபாவும் அதை அத்தை அதெல்லாம் வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்லி தீபா அதை மறுக்கிறாங்க. இல்லை நம்ம பார்த்துக்கலாம், எவ்வளவோ நடந்திருக்கு. ஸோ இந்த பாம்புக்காக உங்களுடைய திருமண நாளை நம்ம தள்ளி போட முடியாது. ஸோ அது அந்த நாளில் தான் நடந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தீபாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க நாச்சியா. ஸோ சரிங்க அத்தை அப்படின்னு அவங்களும் முருகனை கும்பிட்டுக்கிட்டு இந்த ஒரு நாள் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் நாச்சியார் தீபாவுக்கு எடுத்து கொடுத்த அந்த கல்யாண நாள் புடவையை ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புடவையை எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கட்டிக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா அந்த ஒரு புடவையை கொரியர் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் கார்த்திக்னு நேமும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போது கம்பெனிக்கு கார்த்திக் ஒர்க்குக்கு வராரு. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரம்யாவை கண்டுக்காம. ரம்யாவும் கார்த்திக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கார்த்திக் ரம்யாவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போது அதையும் காதல் என்று எடுத்துக்கிறாங்க ரம்யா. இந்த பக்கம் வீட்டில் நம்ம தீபா இந்த கல்யாண நாளில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க.